பைரவா, நான் யார்? ஹூ ஆர் யூ? நீ யார்? இன்னாரு மகன் சொல்றது ஒரு அடையாளம். உன்னை அடையாளப்படுத்திக்கிறது தான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துற. இன்னாரு மகன் சொல்றதை விட இன்னார் அப்பான்னு சொல்றது எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கும். அதுதான் உன் அடையாளம். உன் அடையாளத்தை நீ ஏற்படுத்து. அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒருத்தர் உனக்கு ஒரு முதுகுல இருந்து ஏற்றி உட்கார வச்சு பயணம் செய்யறது அடையாளம் இல்லை. இன்னொரு குதிரை வண்டியில நம்ம சவாரி பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். நீ குதிரையா இரு, உண்மையில அடுத்தவன் சவாரி பண்ணணும். அதுதான் நீ யாருங்கிறது. அடையாளம் காமிக்கணும், அடையாளத்தை எடுத்துக்கணும், அடையாளம் ஏற்படணும் அப்படின்னா உன்னை நீ யாருன்னு காமிச்சா மட்டும்தான் அடையாளத்தை ஏற்படுத்த முடியும். அந்த அடையாளத்தினுடைய நிலை எங்கிருந்து உருவாகுது, எப்படி உருவாகுது, நம்ம எதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்குங்கிறது சிந்தனை வை. நாம யாருங்கிறது நீ சிந்திச்சுப்பார். பல பசங்களுக்கு, பல பெண்களுக்கு அடையாளம் அப்பா கொடுத்துருப்பாங்க, குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம், அல்லது மாமா கொடுத்துருப்பார், மச்சான் கொடுத்துருப்பார். ஆனா சில குழந்தைகளுக்கு, சில பசங்களுக்கு அடையாளத்தை உருவாக்குவாங்க, பிராண்டு. அந்த பிராண்ட் எங்கிருந்து உருவாக்குறோம்? உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும், உங்களை தனித்துவமா காமிச்சுக்கணும். அப்பத்தான் நீ யார் அப்படிங்கிறது ஒரு உணர்வு வரும். பேச்சு ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணு பண்றவன் எப்பவுமே உணர்வு பூர்வமாக அவன் அடையாளத்தை அவன் காமிச்சதில்லை. ஏன்னா வார்த்தைகள் வாயில வந்தது பேசிட்டு போயிடறான், செயல்பாடுகள் இருக்காது. ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துன்னு என்ன ஆகும்? சேராது, சேரக்கே விடாது. எப்பவுமே நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் உங்களுடைய அடையாளம். நீங்க ஏதோ ஒரு இடத்துல பிராண்ட் ஆகுறீங்க. அந்த பிராண்டு தான் இன்னைக்கு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். நேற்று அப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்க, நாளைக்கு இப்படி இருப்பேன். இந்த 3 விஷயங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க யாருங்கிறது உங்களுக்கே உணர்வு. உருவாக்கக்கூடியது எப்பவுமே ஏற்படுத்திக்கிங்க. எண்ணத்தை பலப்படுத்துங்க. தன்னால நீங்க உணர முடியும், தன்னால உங்களால உருவாக்க முடியும். உருவாக்கக்கூடிய சக்தி யாரெல்லாம் ஏற்படுத்துறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு லீடர்ஷிப்பா வராங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி சாதாரண விஷயம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் குவாலிட்டி சாதாரண விஷயம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் கையில நம்ம எடுத்து ரூல் பண்றது தான் அது ஒரு மிகப்பெரிய பவர், சக்தின்னு சொல்றோம். அது அப்பதான் நீ யாருன்னு உன்னை உணர முடியும். உனக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா நீ தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு முதலாளியா இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீ யாருன்னு உணரக்கூடிய இடம் அதுதான். அப்போ உன்னை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, பலப்படுத்திக்கோ, சிந்திச்சு நிலையை எடுத்துக்கோ. உன்னை யார் நீயே உணர முடியும். ஓம் பைரவாய நமக.